உசிலம்பட்டி நகராட்சிக்கு தற்போது உசிலம்பட்டி யூனியனிலிருந்து நமக்கு சேர வேண்டிய சொத்தாக நகராட்சிக்கு சேர வேண்டிய சொத்து 7 ஏக்கர் 80 சென்ட் எடுக்கப்பட்டது. பேருந்து விரிவாக்க பகுதிக்காக 1 ஏக்கர் ஒதுக்கி அது தற்போது வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த கடைகளை அகற்றி வணிக வளாகம் மற்ற போன்ற பெரிய கட்டடம் கட்டுவதற்கு தீர்மானம் ஏற்கனவே போடப்பட்டது. மீதி உள்ள 6 ஏக்கர் 80 சென்டில் நகராட்சி அலுவலகத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பாக திட்ட மதிப்பீடு செய்து, அதாவது வணிக வளாகங்கள், நகராட்சி அலுவலக கட்டிடம் மற்றும் தினசரி மார்க்கெட், பூ மார்க்கெட்டு, இது போன்ற கட்டடங்கள், வாகன காப்பகங்கள், இது போன்ற கட்டடங்கள் கட்டி இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாடகைக்கு விடுவது என்று பேசி ஒரு இது தீர்மானம் போடப்பட்டது. தீர்மானம் போட்டதும் அல்லாமல் அது கட்டட மதிப்பீடு செய்து அதை அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த 6 ஏக்கர் 80 சென்டில் இப்போ இருக்கிற நகராட்சி ஆணையாளர் நகராட்சிக்கு வாடகை பெருக்க வேண்டும், அதாவது வருவாய் பெருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதை தற்போது உள்ள நிலையில் அப்படியே தரவாடைக்கு விட வேண்டும் என்று கூறிய தீர்மானம் கடந்த கூட்டத்தில் 26வது தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது. அந்த நடந்த தீர்மானத்தை நாங்கள் அனைத்து கவுன்சிலர்களும் 23 நகர்மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அதை அனைவருமே எதிர்த்து செய்யக்கூடாது, தவறு என்று கூறி, நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் போட்ட திட்டப்படி கடைகள், வணிக வளாகங்களை கட்டி அலுவலக கட்டடங்கள் கட்டுங்கள், இது போன்ற கட்டடங்கள் கட்டி இருக்கின்ற வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாடகை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் வருவாயை கூட்ட முடியும். நகராட்சிக்கு அதிக வருவாய் வரும். மேற்கொண்டு நகராட்சி அழகான நகராட்சியாக இருக்குது. யூனியன் ஆஃபீஸ் இருந்த மாதிரியே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஏகமான சொல்லி நிறுத்தி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அதை மீண்டும் அதை வாடகைக்கு விடுறது மாதிரி பேச்சு வந்துச்சு. அதனால் அதை நிறுத்தி வைக்க சொல்லி நாங்கள் எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து இப்போ எதிர்ப்பு மனு தாவா மனு கொடுத்து வந்திருக்கோம். அதான் புதுசாக கட்டடம் கட்டி வாடகைக்கு விடணும். ஆணையாளர் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த கட்டுறேன்னு சொல்லலை, நிறுத்துறேன்னு சொல்லலை, மனுவும் வாங்கிட்டார். அவ்வளோதான். எங்களுக்கு நமக்கு நகராட்சி நல்லா இருக்கணும், வருவாய் கூட்டணும், அதுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பாருங்க, இந்த கட்டணம்லாம் பழைய கட்டுறோம், கிட்டத்தட்ட 100 வருஷம் முதல் கட்டுறோம். அதை அப்படியே வாடகை விட்டால் என்ன செய்ய முடியும்? அதனால புதுசாக கட்டுறம் கட்டி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, தப்பு இல்லை. இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மிச்சத்தை தேவையில்லாத மற்ற ஆளுகளுக்கு நம்ம டெண்டர் மூலியமாவோ எப்படியோ வாடகைக்கு விட்டு நிதி நிலவே நகராட்சி விதிக்கு உட்பட்டு அதை செஞ்சுக்கிறோம்னு சொல்லி இப்போ மனு கொடுத்து. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.